அதிர்வுகளை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது? இந்த அதிர்வு நீங்க கனெக்ட் பண்ணா தான் உங்களுக்கு பணம் வரும். இது பேசிக் தம்ப் ரூல். இந்த தம்ப் ரூல மாறி இன்னைய வரலும் இந்த உலகத்துல வேற யாருமே பணம் சம்பாரிச்சது இல்ல. பணம் அப்படிங்கிறது ஒரு சயன்ஸ், அறிவியல். இத எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது நம்ம நம்பணும்னா நமக்கு கிடைக்கும். இல்ல இது முட்டாள்தனம், மூடத்தனம் அப்டின்னா, பணம் வேற வழியில சம்பாதிக்கலாம். அது தப்பு இல்ல. நான் எதுவுமே தப்புன்னு சொல்லல. ஆனா, ஈஸியா போறதுக்கான ஃபார்முலாவ நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த யுனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு கான்ஷியஸ் மைண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அன்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது 4மே 4 விதமான வேவ் லென்த்ல உங்க மூளையும், உங்களோட யுனிவர்ஸும் கனெக்ட் ஆகும். அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இது என்னது? அண்டம்னா யுனிவர்ஸ். யுனிவர்ஸ்ல என்னலாம் இருக்கு? வாட்டர், ஃபயர், வுட், மெட்டல், எர்த். இந்த 5மே அங்க இருக்கு. அந்த 5மே இங்கேயும் இருக்கு. எல்லா மண்ணுல இருக்கிற எல்லா மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாமே இந்த பாடியிலயும் இருக்கு. அப்போ இது நம்ப தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒத்ததை ஒத்தது அட்ராக்ட் பண்ணும். சேம் சேம் தான். ஆரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆரா யாருக்கெல்லாம் சேம் ஆரா இருக்கோ, அவங்கள அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க போய் பார்ப்பீங்க, ஒருத்தர பார்ப்பீங்க. அவரு சிரிப்பாரு, நீங்களும் சிரிப்பீங்க. திடீர்னு பார்த்தா 1 மாசம் கூட இருக்காது. 2 பேரும் குளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க. ஆனா, உங்க வீட்ல இருக்கிற உங்க தம்பியவே பார்த்தா பிடிக்காது, இல்ல அண்ணனையே பார்த்தா பிடிக்காது, இல்ல அக்காவையோ, தங்கச்சியோ உங்க வீட்லயே உங்க கூடயே பொறந்து வளர்ந்திருப்பாங்க. ஆனா, அவங்கள பிடிக்காது. ஆனா, எங்கேயோ திடீர்னு ஒரு பஸ்ல வந்திருப்பீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பீங்க. அவங்க உங்கள பார்த்து சிரிச்சிருப்பாங்க. நான் சொல்றது ஆம்பள, ஆம்பள, பொம்பள, பொம்பள. ஆமா. நீங்க வேற எங்கேயாவது இதுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்திறாதீங்க. அப்படி இருக்கும்போது, அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, "ஓ! இவங்க சார் கூட பேசிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கே." ஏன்னா, இது பேர் தான் ஆரா. இந்த ஆராவ உருவாக்குனது என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வென்சி. இது ஆல்பா, பீட்டா, காமா, தீட்டா, டெல்டா அப்படின்னு சொல்லி இந்த மாரியான ஃப்ரீக்வென்சிஸ் இருக்கு. இந்த ஃப்ரீக்வென்சி பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஆல்பா அப்படிங்கிறது தான் இந்த காலையில பொழியக்கூடிய இந்த எனர்ஜி. இந்த ஆல்பா மைண்ட் பவர் அப்படிங்கிற இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா, 8ல இருந்து 13 மெகா ஹெர்ட்ஸ்ல இருக்கும். இந்த ஆல்பா மெகா ஹெர்ட்ஸ்ல நீங்க போகும்போது, யுனிவர்ஸ்க்கு நீங்க புரிய வைக்க முடியும். இது தூங்குறதும் கிடையாது, முழிச்சிட்டு இருக்கக்கூடிய விழிப்புணர்வும் கிடையாது. இது 2க்கும் நடுவுல இருக்கிறது. இந்த பீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 14 மெகா ஹெர்ட்ஸ்க்கு மேல இருக்கிறது. இந்த 14 மெகா ஹெர்ட்ஸ்ல இருந்து நான் இப்ப லைவ்ல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க உங்க அதிர்வ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 14 மெகா ஹெர்ட்ஸ்ல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தீட்டா இது 4லிருந்து 7 மெகா ஹெர்ட்ஸ். இது உங்களுக்கு தூக்க நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெல்டா 0.5லிருந்து 3 மெகா ஹெர்ட்ஸ். இது ஆழ்ந்த தூக்க நிலை. நைட் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் இருக்கக்கூடிய இந்த நிலை. அதுக்கு கீழ போயிடுச்சுன்னா, இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். பல்ஸ் பார்த்தா, அவங்க பாடியில பல்ஸே இல்லல்ல. அந்த பல்ஸ் இல்லங்கிறது என்னது அப்டின்னா, இந்த வைப்ரேஷன் தான். இவ்ளோதான் இதுல. வேற ஒண்ணும் இல்ல. சோ சில குழந்தைங்களுக்கு 18க்கு மேல இருக்கும். இவங்கலாம் ஹைப்பர் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பரபர பர 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 துரு 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 துருன்னு இருப்பாங்க. சோ இந்த ஃப்ரீக்வென்சிய நீங்க உங்க பாடியில நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, சார் எப்படி சார் செட் பண்றது? அப்டின்னா, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஜஸ்ட் நீங்க ஆல்பாக்கு போகணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. நீங்க ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு, வேற எதுவும் யோசிக்காம, உங்களோட நடு நெத்திய யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆல்பா லெவலுக்கு வந்துரும். இது ஒரே பாயிண்ட் இல்ல. 91.3 அப்படின்லாம் இல்ல. இது 8லிருந்து 13 வைப்ரேஷன்ல இருக்கு. இயற்கைக்கு தெரியும். நம்மால 5 நிமிஷம் உட்கார விட்டா தூங்கிருவான்னு தெரியும். அதனால தான் வைப்ரேஷன ஒரு லெவல்க்கு வச்சிருக்கு. அதனால அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல.